திரையுலக ஜாம்பவா, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வாள் சுற்றிய தீரன், அரசியல் நக்கல் நையாண்டிகளையும் சமூக அவகலங்களையும் தனது நடிப்பால் தோலுரித்த மாமனிதன் நடிகவேல் எம்.ஆர். ராதா. அவரை பற்றிய சிறு செய்திகள். 1907 ஏப்ரல் 14 சென்னையில் பிறந்தவர். மதராஜ ராஜகோபால் ராதாகிருஷ்ணன், சுருக்கமே எம்.ஆர். ராதா. இவரது தந்தை ராஜகோபால் நாயுடு. இவர் தனது தாயுடன் கோபித்து கொண்டு சென்னை ரயில்வே நிலையத்தில் சுமை தூக்குபவராக வேலை பார்த்தார். அப்பொழுது நாடக கம்பெனி உரிமையாளர் ரங்கநாதனின் பார்வையில் பட்டு அதன் மூலம் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 1937 ராஜசேகரன் ஏமாந்த சோனகிரி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். 1954 திருவாரூர் கே. தங்கராஜ் அவர்களின் இரத்த கண்ணீர் நாடகத்தை திரைப்படமாக மாற்றி அதில் தானே கதாநாயகனாகவும் நடித்தார். எம்.ஆர். ராதா அவர்கள் சுமார் 125 படங்கள் நடித்துள்ளார். இவரது புகழ்பெற்ற நாடகம் இழந்த காதல். திராவிட கொள்கைகளை துணிச்சலாக திரைப்படங்களில் பேசியவர். எம்.ஆர். ராதா பிராமண எதிர்கொள்கை கொண்டவர். பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களால் நடிகவேல் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு 6 மனைவிகள். 1967 எம்ஜிஆரை சுட்ட வழக்கில் 1971 வரை ஜெயிலில் இருந்தவர். எம்ஜிஆரை சுட்ட பிறகு திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்டார். 1975 மிசா வழக்கிலும் ஜெயிலில் இருந்தவர். காமராஜர், பெரியார் இவர்களுடன் மிகவும் நெருக்கம் கொண்டவர். இவருடைய எதிரிகளும் இவரது நடிப்பை ரசிக்கத்தான் செய்தனர். தனது நடிப்பில் தனி முத்திரை பதித்து தனது நக்கல் நையாண்டி வசனங்களில் எக்காலமும் எல்லோராலும் ரசிக்கும்படி செய்தார் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. 1979 செப்டம்பர் 17 நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் உயிரிழந்தார்.